இங்கே ஒருத்தன் கடலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் ஜெய்ஜாண்டிக்கு உருவம் வந்து எல்லாரும் கொல்லலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. அப்போ எமர்ஜென்சிக்காக ஒரு கப்பல் வச்சிருக்காங்க. அதில் எல்லாரும் ஏறி போயிட்டு துடுப்பு போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எந்த வழியாக வருவாங்க தெரிஞ்ச அந்த உருவமோ கவட்டையை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்கு. இவங்களும் வேகமாக போக அந்த கப்பல் அப்படியே அலேக்க பிடிச்சி உழுக்குல எல்லாருமே தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுந்துருவானுங்க. அவங்க அந்த கப்பலை சுக்குநூறாக உடஞ்சி போக ஒருத்த மட்டும் நீந்திக்கிட்டே போயிட்டு அதில் ஒரு பொம்மை மாதிரி இருக்கும்ல முன்னாடியே அதுக்கிட்ட போய் பேசுகிறான். இங்கே பாரு, நாங்கள் என்ன பண்ணணும், உன்னால மட்டும் தான் உதவி பண்ண முடியும், பேசுன்னு சொல்ல திடீர்னு அது வந்து அவனோட காலை கவனின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் எல்லாருமே கரைக்கு போயிட்டு ஒரு சில பேரை மட்டும் முன்னாடி அனுப்புறாங்க. அந்த உருவமும் வேகமா அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் ஒருத்த மட்டும் கவனிக்கிறான். காலுக்கு பின்னாடி கவனிக்க சொன்னாங்களே அந்த இடத்துல ஏதோ ரவுண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுல தன்னோட ஈட்டியை வச்சு அப்படியே சுத்த ஆரம்பிக்கிறான். கஷ்டப்பட்டு முறுக்குனதுல கொஞ்சமா புகை வருது. அவர் விடாம திருவுறான். உள்ள இருந்து நெருப்பு குழம்பு மாதிரி ஏதோ வந்துட்டு இருக்கு. ஃபுல்லா வந்து முடிச்ச உடனே அந்த பொம்மை வந்து சுக்கா அப்படியே உடஞ்சு போயிட்டு முன்னாடி ஒருத்தர் இருக்கான். அவன் தான் அந்த திட்டத்துக்கெல்லாம் காரணமே. அவன் மேல அப்படி தொப்புன்னு விழுந்து அவனும் அங்கே செத்து போறான். அந்த உருவமும் அங்கே உடஞ்சி செதறி போகுது.